ஹலோ மக்களே, இன்றைக்கி நம்ம சுவையான பன்னீர் பிரியாணி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். தேவையான பொருட்கள்: பன்னீர் எடுத்துக்கலாம். பன்னீரை இந்த மாதிரி க்யூப் ஷேப்பில் கட் பண்ணி ஒரு தனி பிளேட்டில் எடுத்து நம்ம வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு ஆனியன் 2, தக்காளி 2, பச்சை மிளகா 4, கரம் மசாலா, பெப்பர் பொடி, கீ எடுத்துக்கோங்க, பட்டை கிராம்பு இந்த பேக்கெட்டு, இஞ்சி, தயிர், இஞ்சி பூண்டு பேஸ்ட் நமக்கு தேவைப்படும். நான் இன்றைக்கி ஒரு ஆழாக்கு அரிசி எடுத்திருக்கேன், சீரக சம்பா அரிசி. இப்போது நான் இந்த அரிசியை அரை மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சுருக்கேன். இது கூட கருவேப்பிலை, புதினா, கொத்தமல்லி. இப்போ ஒரு பேன் எடுத்துகிட்டு ஆயில் வச்சுட்டு அதில் ஃபஸ்ட்டு இந்த கட் பண்ணி வச்ச க்யூப்ஸ் மாதிரி இருக்க பன்னீரை நம்ம பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கலாம். ரொம்பவும் ப்ரௌனாக டார்க் ப்ரௌனாக ஆகிற மாதிரி வறுக்க வேண்டாம், மைல்டாக வறுத்து எடுத்துக்கிட்டால் போதும். அதை தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி எடுத்து வச்சுட்டு நெக்ஸ்ட்டு குக்கரில் 4 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு பட்டை, கிராம்பு எல்லாம் நம்ம இலை இதெல்லாம் சேர்த்து வதக்கிக்கலாம். பொன்னிறமாக கருவேப்பிலை வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ இதில் ஆனியன் ஆட் பண்ணிக்கலாம். பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். பச்சை மிளகா ஆட் பண்ணியிருக்கோம். புதினா, கொத்தமல்லி இதையும் சேர்த்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு கொத்து கரம் மசாலா, இதில் நம்ம 1 ஸ்பூன் கரம் மசாலா ஆட் பண்ணியிருக்கோம். ரெட் சில்லி பவுடர் 1 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கோம். இப்படி நீங்கள் வதக்கி விட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு தயிர் ஆட் பண்ணிக்கிறோம். 2 ஸ்பூன் அளவுக்கு தயிர் எடுத்துருக்கோம். இந்த மாதிரி லைட்டாக வதக்கி விட்டுக்கணும். தக்காளி 2 எடுத்து நம்ம பொடி பொடியாக கட் பண்ணி அதில் ஆட் பண்ணியிருக்கோம். லைட்டாக இது கலர் மாறுற வரைக்கும் நம்ம வதக்கி எடுத்துக்கணும். அடுத்து நம்ம ஒரு ஆழாக்கு அரிசி எடுத்துருக்கோம். ஒரு ஆழாக்குக்கு நம்ம 1.5 தண்ணி எடுக்கணும். இப்போது தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். கல் உப்பு போட்டுக்கோங்க. மஞ்சத்தூள். இப்போது நம்ம கிளறி விட்டுக்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கோம்ல, இந்த மாதிரி பன்னீரை ஃப்ரை பண்ணி எடுத்ததை தனியாக எடுத்துக்கிட்டு அதில் லைட்டாக பெப்பர் பொடி தூவிட்டு நம்ம கையாலே சும்மா ஜென்டிலாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கோங்க, தேவைப்பட்டால் ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம வச்சுருக்க பாத்திரத்தில் இருக்கிறது கொதித்து வரணும். கொதி வந்ததுக்கப்புறம் இது ஒரு 10 மினிட்ஸ்லேயே வந்துடும். நம்ம ஊற வச்சுருக்கோம்ல, அந்த அரிசியை இதில் போடணும். இப்போ நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சுருக்க இந்த பன்னீர் எடுத்துகிட்டு நம்ம இந்த குக்கரில் ஆட் பண்ணுறோம். கொஞ்சம் லைட்டாக கிளறி விட்டுக்கலாம். இப்போ நம்ம குக்கரை க்ளோஸ் பண்ணி இப்போ நம்ம 2 விசில் வர வரைக்கும் குக்கரை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஹை ஃப்ளேம்லேயே வச்சுக்கலாம். இப்போது பொறுமையாக ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பொலன்னு பன்னீர் பிரியாணி அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. அப்படியே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணுங்கள்.